திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டுச் சந்தையில் வியாபாரிகளின் இருசக்கர வாகனங்கள் திருட முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அரவிந்தன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அரவிந்தன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் ரவினா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி புதிய பேருந்து நிலையத்தில் சனிக்கிழமை தோறும் மாட்டுச்சந்தை நடப்பது வழக்கம். அதன்படி இன்று நடைபெற்ற மாட்டுச்சந்தையில் வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்த நிலையில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தங்களது இருசக்கர வாகனங்களை மாட்டுச்சந்தையின் அருகில் நிறுத்தி வைத்திருந்த பொழுது அதனை நோட்டமிட்ட 2 பேர் இருசக்கர வாகனங்களை கொள்ளையடிக்க முயன்றனர். உடனடியாக இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் பிடித்து சரமாரியாக தாக்கி வாணியம்பாடி நகர காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இருவரிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்கள் வேலூர் மாவட்டம் சேம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தாமோதரன் மற்றும் மணிகண்டன் என்பது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் பொதுமக்கள் தாக்கியதில் உள்காயம் ஏற்பட்டுள்ளதால் இருவரையும் காவல்துறையினர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் மாட்டுச்சந்தை பகுதியில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளின் இருசக்கர வாகனங்களை திருட முயன்ற 2 பேரை பொதுமக்களே பிடித்து சரமாரியாக தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அரவிந்த்.